சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர்கள் சொன்னது போல நாம் 20% எல்லாம் எப்பவோ தாண்டிட்டோம். அதெல்லாம் வேல் யாத்திரை காலத்திலே தாண்டியாச்சு, அதெல்லாம் 2021 தாண்டியாச்சு. பலத்தை காட்டுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காம பல ஆண்டு காலமாக காத்திருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய இத்தனை ஆண்டு காலத்தினுடைய உழைப்பினுடைய வெளிப்பாடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியுங்க. 33% வாக்குகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்கும். நீங்க குறித்து வச்சுங்க, எழுதி வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கு எழுதி வச்சு தலைகீழாக நின்று தோப்பு காரணம் எதிர்கட்சிகள் போட்டாலும் கூட இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது என்னங்க ஐயா? யாத்திரை வந்துருச்சு, தலைவர்கள் பேசினாங்க, நம்ம யாத்திரையிலிருந்து கிளம்பிட்டோம், நாம கட்சி வேலை செய்தோம். இது இன்னைக்கு நோக்கம் இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருமே எவ்வளவு பலசாலின்னு உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாம் இங்க அமர்ந்திருக்கின்றோம். உங்க ஒருவருடைய செல்போன் எடுத்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட பாருங்க ஐயா. குறைஞ்சபட்சம் உங்க செல்போன் கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு காலையில வாட்ஸ்அப் மெசேஜ் எடுத்து ஓபன் பண்ணாவே குட் மார்னிங் அப்படின்னு போடுறவங்களே ஒரு 300 பேர் இருப்பாங்க. நீங்க பிளாக் பண்ணவங்களே ஒரு 200 பேர் இருப்பாங்க. இவன் டெய்லி குட் மார்னிங் போடுறான், பிளாக் பண்றான். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நாங்கள் கேட்பது, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒருவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வைப்பது உங்களுடைய கடமை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுக்கு இன்னும் 50-60 நாள் இருக்கு. நீங்க டெய்லி போன் பண்ண, திமுக காரங்களா இருந்தாலும் போன் பண்ண, 1/2 நிமிஷம் 30 நிமிஷம் எவ்வளவு நேரம் இருக்கோ பேசுங்க. நம்முடைய கட்சி நம்முடைய திட்டங்களை பத்தி மட்டும் நீங்க சொல்லணும். 2024 எதற்கான ஒரு முக்கியமான தேர்தல் நீங்க சொல்லணும். நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது, வேண்டுகோள் வைப்பது, உங்களுடைய தொலைபேசியில யாருடைய பதிவையும் பேரையும் நம்பரையும் பதிவு செய்கிறீங்களோ அவர்களுடைய வாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற்றுக் கொடுப்பது உங்களுடைய வேலை என்கின்ற வேண்டுகோள் உங்களுக்கு. இன்னையிலிருந்து 60 நாள் ஓட்டு போடுவேன், அதுக்காக ஓட்டு போடுறது 2024 அந்த ஓட்டை வாங்கி கொடுக்க வேண்டும். இங்க இருக்கிற நாம எல்லாரும் செஞ்சாங்க. கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துடைய வெற்றி உறுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துடைய வெற்றி உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு வெற்றி பெற்ற மண், நம்மை ஆதரித்த மண். கோயம்புத்தூர் மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க. சமீபத்தில் தீபாவளி சமயத்தில் 2022 பார்த்தாங்க. மனித குண்டு வெடிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தாங்க. எண்ணெய நடவடிக்கை 14 பேர்த்த தாண்டி கைது பார்க்கிறாங்க. 3 சார்ஜ் ஷீட் பார்க்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் அமைதியாக பொறுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலையாக சகோதர சகோதரி அமைச்சர் பார்ப்பாங்க. எனக்கு என்ன கேட்பாங்க? சார், கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்முடைய சகோதர சகோதரி யார் எம்பியாக இருக்கிறாங்களோ முதல்ல என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து கோயம்புத்தூர், அதுக்கு ஒரு 60 பேர் 75 பேர் ஸ்டாஃப் கொண்டு வைப்பாங்க. அதான் இன்டெலிஜென்ஸ் பிரிவிற்கு, முன்னறிவு பிரிவிற்கு எல்லாம் சொல்லுவோம். ஐயா, ஒரு முறை ஆபத்தில் இருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றாங்க, மனுஷன் காப்பாற்ற கடவுள். அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் கரெக்டா அந்த வண்டி அங்க ஏறணும் இறங்கணும். சூரசம்ஹாரமூர்த்தி முருகன் அங்க இருக்கணும். முருகனும் இதற்காக காத்திருக்கணும். காலையில் 4 மணிக்கு வாங்கடா பார்த்துட்டு எப்படி போறீங்க. அதனால ஆண்டவர் நம்மை ஒரு முறை காப்பாற்றி நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்காங்க. இனி மனிதர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூருடைய பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய முதல் வேலை. இரண்டாவது ஐயா, இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல வானதியக்கா ஒரு 2 விஷயத்தை பேசினாங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு மட்டும் எப்படி பட்ஜெட் போடுறாங்க நீங்க பாருங்க, ரொம்ப காமெடியா போடுறாங்க. நொய்யல் நதியை சுத்தம் செய்வதற்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 990 கோடி. ஐயா, ஒரு நதி கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள வெளியே போற நதிக்கு 1000 கோடி ரூபாய்க்கு 10 கோடி கம்மியாக நம் நிதி ஒதுக்கி இருக்கோம், சுத்தப்படுத்தி திரும்ப நொய்யல் நதியை கொண்டு வரணும். ஆனா இந்த பட்ஜெட்ல திமுக அரசு சொல்லி இருக்கின்றார்கள், நொய்யல் நதியை சுத்தம் செய்ய அறிக்கை தயார் செய்வோம். பணம் கொடுப்பது நாம், அறிக்கை தயார் செய்வது இவர்கள். இப்படித்தாங்க கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட எல்லா பட்ஜெட்டும் இப்படித்தான். சென்னையிலே புதிய கழிவறைகள் மற்றும் அதை பராமரிக்க 430 கோடி கோயம்புத்தூருக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. இதே போன்ற ஒரு திட்டம் கோயம்புத்தூரிலும் செயல்படுத்துவோம். வடிவேல் சொல்ற மாதிரி ஜோக்கில் பணம் இல்லை, அப்ப இந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டோம்.
கோயம்புத்தூரிலே பூஞ்சோலை திட்டம் செயல்படுத்துவோம், எத்தனை பைசான்னு சொல்லுங்க. கோயம்புத்தூரிலே கலைஞர் நூலகம், பைசா சொல்ல. அதைத்தான் கேள்வி கேட்டு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். 2026 அவருக்கு தெரியாது நடக்க போறது இல்லையா, 26 சொல்லி வச்சிருவோம். 25 வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லுவோம். ஐயா, நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை சரியா படிச்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை. ஒரு திட்டத்திற்கு கூட எந்தவித பணமும் உருவாக்கும். அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2017 இருந்து 7 வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க. போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக 136 கோடி ரூபாய் கொடுத்து 64 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேள்வி. அது தவறு. ஒரு குளோபல் சிட்டிங்க ஐயா கோயம்புத்தூர், சாதாரண நகரம் இல்ல, குளோபல் சிட்டி. உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறாங்க. மிடில் ஈஸ்டுக்கு, அமெரிக்காவுக்கு, யூரோப்புக்கு ஒரு கோல்ட் ஷாட் ஃபிளைட் இல்ல, அதற்கான எக்ஸ்பான்ஷன் நடக்கல அப்படிங்கறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா எம்பி வீடு இங்கதான் இருக்கு. நம்ம பேசுறதை கேட்டிருக்காருன்னு தெரியல. எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி நெகி, வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை. கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எம்பி அமர்ந்திருக்கின்றார். வளர்ச்சி தப்பு தவறி கூட எட்டி பார்க்கக்கூடாது, எம்பி மாத்திரவே கூடாது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எம்பியினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா உலகத்துல இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பார். கரூருக்கு கோயம்புத்தூருக்கு 7,500 ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் எத்தனை நாளா கேட்டிருக்கிறோம். 8 லேன் ப்ராஜெக்ட். அது அப்படியே கன்ஜெஷன் ஒதுக்கி அப்படியே சிட்டி வெளியே growth ஆகும். அனுமதி இல்லை, லேண்ட் அக்விசிஷன் நடக்க. மத்திய அரசு எத்தனை முறை வானதி அக்கா அவர்களோ முருகன் ஐயாவோ போய் எத்தனை முறை நிதின் கட்கரி அவங்களை பார்த்து எத்தனை பெட்டிஷன் ஐயா கொடுக்குறாங்க. பெட்டிஷன் இங்க வந்தா எதுவரையும் செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு இன்னொரு பட்ஜெட்ல இன்னொரு ஏமாத்திருக்காங்க பாருங்க. விளாங்குறிச்சியில புதிய ஐடி பார்க் துவங்குவாங்களாமா பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. 2020 பட்ஜெட்ல விளாங்குறிச்சி ஐடி பார்க் 2020லயே அறிவிச்சோம். செங்கலிங்கானா ஒன்னேங்கானா சரி நாமளும் ஒண்ணு போட்டு பார்ப்போம். 2024 பட்ஜெட்ல விளாங்குறிச்சியில் ஐடி பார்க். ஐயா, நாம் ஒரு விஷயத்தை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது மற்றும் ஒரு சாட்சி. நேற்று பாருங்க ஐயா, நம்ம பிரதமர் நேற்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நேற்று உயர்த்திருக்கிறாங்க. 1 டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 3150 இருந்து 3400 உயர்த்திருக்கின்றோம். 250 ரூபாய் உயர்த்திருக்கிறோம். ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது கரும்பினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு 2100. 2014 10 ஆண்டுகள் கழித்து 2024 நம்முடைய ஆட்சியில குறைந்தபட்ச ஆதரவு விலை 2100 இருந்து 3400 1300 ரூபாய் நாம் ஏற்றிருக்கிறோம். 62% உயர்த்தியிருக்கோம். திமுக எவ்வளவு கில்லாடினாங்க ஐயா. தேர்தல் அறிக்கை 2021 எழுதியிருக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்பினுடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் உயர்த்துவோம். அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் பிஜேபி காரன் உயர்த்திடுவான். எப்படி இருந்தாலும் பிஜேபி காரன் 2100 இருந்து தூக்கிட்டு வந்து 3400 மோடி ஐயா நடத்தியிருக்காரு. 4000 2 வருஷம் நடத்துறதுக்கு அப்புறம் திமுக காரன் கரெக்டா ஸ்டிக்கர் ஒட்டுவான். சொன்னதல்ல செஞ்சோம்ல. 4000 ரூபாய் பட்ஜெட்ல சொன்னோம். எங்க தளபதி 2026க்கு முன்னாடி செஞ்சார். இப்படி தாங்க ஐயா ஏமாற்று வேலை, பித்தலாட்ட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கரும்புக்கு குறைந்தபட்சம். இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல் பாருங்க. இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல் பாருங்க. தமிழகத்துல மட்டும்தான் பெட்ரோல் டீசல் அதிகமான விலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு பெரிய நாடு. மோடி ஐயா எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க, சும்மா போடுறாங்க. 2024 உள்கட்டமைப்புக்காக நம்முடைய பட்ஜெட் 11 லட்சம் கோடி. 11,11,111 கோடி. 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு. இங்கிருந்து ஐயா போடுறாரு. அவ்வளவு நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய வரியில பட்ஜெட் போடுறாங்க. அந்த சிரமத்திலும் 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார். 10 ரூபாய் ஒருக்கா, 7 ரூபாய் ஒருக்கா எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார். அப்படி இருந்தும் வளர்ச்சியில கை வைக்காம வளர்ச்சியும் நடக்குது. பெட்ரோல் டீசல் விலையை நம்முடைய ஆட்சி 2 முறை குறைத்து போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சு. இவங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கிறேன் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா எல்லா மாநிலங்களும், பாரதிய ஜனதா கட்சி மாநிலங்களும் பெட்ரோல் டீசல் விலையை மோடி அவர்கள் குறைத்த பிறகு மாநிலத்தில் குறைச்சாங்க. மோடி ஐயா நீங்க குறைச்சதுக்கு நன்றி, நானும் குறைக்கிறேன். என்னாச்சுங்க ஐயா,
பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை மிக குறைவு. திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தில் 8,30,000 கோடி கடனாக இந்த நிதிநிலை அறிக்கையில காட்டியிருக்காங்க. அதே பொய்யுங்கய்யா. உண்மையான கடன் 9,50,000 கோடி. 1,20,000 கோடி கடனை பாண்ட மறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2-3 நாட்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றோம். வாங்கிய கடனையும் மறைத்து 8,30,000 கோடி இந்தியாவில் நம்பர் 1 கடன். ஆனா உண்மையான கடன் 9 லட்சம் கோடிங்க. அதிலும் பெட்ரோல் டீசலுக்கு வரி கொடுக்காம, வரியை குறைக்காம ஏமாற்று வேலை செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு உதாரணம். இது போன்ற பட்டியல் போட்டு நம்ம பேசிக்கிட்டே போலாம். வேளாண் அறிக்கை, சரி, இதைத்தான் தங்கம் தென்னரசன் தான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருன்னு MRK பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட் போடுறாரு. அதுல வானதி அக்கா MLA சொல்றாங்க, அண்ணே அதில் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு ரொம்ப பெருமையாக. திட்டத்தினுடைய பெயர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம். அப்படின்னா மண்ணை காப்பதற்கு அடையாள அட்டை. ஐயா, மண் வள அடையாள அட்டை 2015 பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்து 1.4 கோடி அட்டைகளை கொடுத்திருக்கின்றோம். 9 வருஷம் ஆகுது ஐயா திட்டத்தை கொண்டு வந்து. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க மண்வள அடையாள அட்டை கொண்டு வரும். இந்த மாதிரி ஏமாற்றம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஐயா? இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற ஒரு குரூப். அதனால் சகோதர சகோதரிகள் நாம் தெளிவாக இருக்கிறோம். அதான் இன்னொன்று சொல்லியிருக்கார், தமிழ்நாடு உணவு தானிய உற்பத்தியில அதிகமாயிடுச்சு. 2022-23 அதிகமா உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஒரு LKG பாப்பாவை கூப்பிட்டு போட்டு அந்த பாப்பா சொல்லும், அங்கிள் 2021-22 உணவு தானிய உற்பத்தி 119.97 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். 2022-23 உணவு தான உற்பத்தி 116.91 லட்சம் மெட்ரிக் டன் அங்கிள். அப்ப 3 லட்சம் மெட்ரிக் டன் தமிழகத்துல உணவு தானிய உற்பத்தி குறைந்திருக்கு அங்கிள் ஒரு LKG பாப்பா சொல்லும். இத்தனையே அதிகாரியை வச்சுக்கிட்டு அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து MRK பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உணவு தானிய உற்பத்தி 3 லட்சம் டன் குறைந்திருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு, தமிழகத்தில் 2022-23 உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த 2 டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பட்ஜெட் சூப்பரா இருந்தது. இன்னும் ஒரு திமுக தலைவர் போய் நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, 10க்கு 10. இதெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களா. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி 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 ஒரு பக்கம் ஐயா, இந்த பக்கம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி என்று திமுக ஒரு பக்கம். ஐயா, தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம், அது வளர்ச்சி, அது கட்டி. அது கோபாலபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க. அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்கத்தான் போறோம். இது தப்பிக்கலாம் தான். கோபாலபுரத்தில் நடக்கக்கூடிய வளர்ச்சியை வீக்கம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கும்பல். ஆனா இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனால் சகோதர சகோதரிகளே, நேரம் 9:30 மணி ஆகிட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய பேச வேண்டும். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சுருக்கமா பேசி அமர்ந்திருக்கிறார். 27ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நிகழ்வுக்கு ஒரு சரித்திர நிகழ்வாக அது இருக்கும். நீங்கள் அனைவரும் அங்கே வர வேண்டும். உங்களுடைய நிகழ்வு உங்க குடும்ப நிகழ்வு. உங்க குடும்பத்தினுடைய விசேஷம் எப்படி இருந்தா சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு பத்திரிகை அடிச்சு நீங்க கூப்பிடுவீங்களோ அது போன்று நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா. கோயம்புத்தூருடைய வெற்றியை நரேந்திர மோடி அவர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூருடைய வெற்றி நமக்கு முக்கியம். இந்த மண் தேசிய மண். இங்கே அயோக்கியர்களுக்கு இடம் கிடையாது என்பதை 2024 கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் மறுபடியும் தேர்தல் களத்திலே உணர்த்தப் போகின்றீர்கள். அதுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து 27ஆம் தேதி பல்லடத்தில் உங்களை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு வைத்தினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். புகழ். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூறியது போல் ஆமி புகுந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்று
73வது வார்டு திமுக கவுன்சிலர் அவர்கள் தன்னை பாரதிய ஜனதா கட்சியிலே இணைப்பதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணன் செல்வராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 73வது வார்டு செயலாளர் அவரை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார். அண்ணன் அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அட்வொகேட் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நீலகிரி தொகுதியிலே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக 2019 தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகள் வாங்கி பல ஆயிரம் வாக்குகள் வாங்கி இன்றைய தினத்திலே தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக வருகின்றக்கூடிய வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில தலைவர் அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். ஐயாவளி கோவிலுடைய நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியிலே புதிய பிரச்சார பாடல் வெளியீடு 2024 எழுதி தயாரித்து பாடியது ஜி நாகராஜன், மாவட்ட துணைத் தலைவர், நாமக்கல் மேற்கு. தள்ளி போகணும் பெருமைமிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொன்னான திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை பெருமைப்படுத்துகின்ற வகையில் முதலாவதாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி தீபா அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். பாரத பிரதமர் அடுத்ததாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் மணி அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் வானதி அக்கா அவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். தொழிலாளர்கள் நலனுடைய காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் அருணாச்சலம் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். விவசாய கௌரவ நிதியில பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அவருடைய மகன் லோகநாதன் அவர்கள் இருவரும் வருகின்றார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். சாலையோர சிறு வணிகர்களுக்கான கடன் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய திருமதி பாக்கியம் மகன் அவருடைய மகன் சுரேஷ் அவர்கள் வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள். பிரதம மந்திரியுடைய முத்ரா கடன் திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் மத்திய இணையமைச்சர் அவர்களும் பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள். சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். பிரதமருடைய இ சேவை மைய திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் கௌதம் செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உளவுத்துறையில் பல ஆண்டு காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வருகின்ற சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு என்று நினைக்கிறோம்.
மத்திய அமைச்சர் அவர்கள் வேறு வேலையின் காரணமாக செல்கிறார்கள். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஐயா வழி அவங்க மேல விடுங்க. அழைப்பு கொடுக்கிறது. ஆனா ஒரு 3 பேர் மட்டும். ஆனா 3 பேர். உளவுத்துறையினுடைய முன்னாள் அதிகாரி திரு சுரேஷ் அவர்களை மேலைக்கு வருமாறு என்று நினைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜ்குமார் அவர்கள், சிவபாலன் அவர்கள், அபிசித் அவர்கள், வெற்றி அவர்கள் மற்றும் ராஜ் அவர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகிறவர்கள் என வரவேற்கிறோம். உளவுத்துறையின் அதிகாரி, முன்னாள் அதிகாரி அண்ணன் சுரேஷ் அவங்க நாளைக்கு மேல அனுப்புங்க. அண்ணா ஆத்மா அறக்கட்டளையின் சார்பாக அதனுடைய நிறுவனர் திரு கந்தவேல் அவர்கள் நமது சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு செயற்கை காலை நம்முடைய மாநில தலைவர்களுடைய முன்னிலையிலே வழங்குகிறார். மாநில தலைவர் அவர்களுடைய கையால் நாகராஜ் அவர்களுக்கு ஆத்மா அறக்கட்டளையினுடைய கந்தவேலன் அவர்கள் செயற்கை கால் வழங்குகிறார்கள். அண்ணா கொஞ்சம் திமுகவில் இணைந்து கொள்ள வருகின்ற ராஜ்குமார் அவர்கள், சிவபாலன் அவர்கள், அபிசித் அவர்களை, வெற்றி அவர்களை, ராஜ் அவர்களை நேரடி வருமானம் மொபைல் இருங்க கீழே கீழே மொபைல் காலம் வந்தாச்சே என் மக்கள் புது புரட்சி
நிர்மலனா இனி எதிர்க்கு இவன் தான் எரிமலனா தமிழகம் தாங்கும் தாமரனா நம்ம தமிழுக்கு இவன் தான் பலபிரனா நரி கூட்டம் இனிமேல் ஓடுமே நல்ல உள்ளமே நாட்டை ஆளுமே பொய் வேஷம் போட்ட கூட்டமே அந்த வேஷத்தை கலைக்கும் நேரமே அடமோடு இடம் பயின்றவன் தான் அண்ணாமலைதானே புறப்பட்டுட்ட புது புரட்சியடா தமிழகத்தை நீ மீட்டிடவா என் மண் என் மக்கள் புது புரட்சி நடைபயணம் நீ துணிவுடன் நடந்திடவா